Hi everyone, welcome back to Rita's Garden. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீரீஸோட நேம் வந்து DIY கார்டனிங் டெக்கர்ஸ். இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே நீங்கள் DIY பார்க்கலாம். லாஸ்ட் சீரீஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். லாஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும், சேம் வீடியோவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சீரீஸ் அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன பாட்டில் இருக்கோ அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் பாட்டிலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைப் டிசைன் தான் நம்ம வந்து ஜூட் வச்சு இந்த பாட்டிலில் ஃபுல்லாக போட போகிறோம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் வந்து நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு குட்டி ரோப் எடுத்துகிட்டு அதை நம்ம நார்மலாக ஒரு டை பண்ணுறோம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன், பிகாஸ் அந்த நாட் வந்து நீங்கள் ஈஸியாக கவனிக்கணும்னு. நான் இப்போ ஸ்பீடாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கணும். அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன். ஸ்லோவாக போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவனிக்க. ஓகே, இப்போ நம்ம டை பண்ண நாட்டில் இருந்து பாட்டிலோட எண்டு வரைக்கும் உள்ள லென்த்தில் டபுளாக வந்து ரோப்பை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டின நாட்டுக்கு உள்ள இப்போ நம்ம கட் பண்ண அந்த ரோப்பை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அந்த ஹோல் வழியாக அந்த மீதி இருக்க நாட்டை வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட்டாக டை பண்ணிக்கோங்க. இந்த நாட் கொஞ்சம் டைட்டாக டை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இனி வர டிசைன்ஸ் வந்து ஈஸியாக ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் இன்னொன்று கூட போடுறேன், ஒழுங்காக பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் நான் ஒருக்கா கூட நான் வந்து ஸ்லோவாக போடுறேன். ஓகே, இதே சேம் லென்த்தில் நான் வந்து ஒரு 6 நாட் வந்து இதே மாதிரி போட்டிருக்கேன். உங்களோட பாட்டிலோட வித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து அந்த நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ 2 ரோப் எடுத்திருக்கேன். இந்த ரோப்பில் தான் நான் வந்து ஒரு நாட் போட போகிறேன். இந்த நாட் போட ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க. இந்த கேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குட்டி குட்டியாக போட பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றி போட்டுடலாம். பிகாஸ் ஃபஸ்ட் லேயர் கீழே நம்ம செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் போட்டால் நல்லா கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் லேயர் பண்ணும்போது தான் எனக்கு ஈஸியாக இருந்து. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. தென் செகண்ட் லேயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் லேயரும் சேம் ப்ரொசீஜர் தான், பட் கேப் வந்து ரொம்ப முக்கியம். குட்டி குட்டியாக போடணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். செகண்ட் லேயர்லேயே நான் ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சேம் வேல தான் நாட் போடணும்.
ஓகே, செகண்ட் லேயரில் நம்ம ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம அப்படியே சுற்றி போடணும். ஓகே, நம்ம வந்து இப்போது எண்டுக்கு வந்துட்டோம். இனி வந்து இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணணும். சில ரோப் வந்து ஷார்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து லாங்காக இருக்க ரோப்பை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் வந்து அந்த ஷார்ட்டாக இருக்க ரோப்பை வந்து அது கூட வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டா ஓகே. ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதை விட பாட்டில் ரொட்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான். எனக்கு வந்து நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து பாட்டில் ஸ்லிப் ஆகிட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது பார்த்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். நார்மலாக வேறு கம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்டிக் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங் தான், பட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஜூட் வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக அழகாக இருக்கும். எனக்கு நார்மலாக ஜூட் நல்லா பிடிக்கும், அதனால நான் எல்லாத்துக்கும் வந்து ஜூட் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஓகே, இனி கொஞ்சம் அந்த மேலே உள்ள ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கனால நான் கொஞ்சம் ஜூட் யூஸ் பண்ணி மேலே இருக்க ஸ்பேஸை கொஞ்சம் ஃபில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இருந்தாலும் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஃபேஸ் பண்ண வரைக்கும் ஹாட் க்ளூவோட எனக்கு ஃபெவிக்விக் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிக் ஆகுது. ஓகே, நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி நம்ம ஹேங்கிங் பண்ணதுக்கு இன்னும் ஒரு ரோப் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இதுவரை நம்ம யூஸ் பண்ண ஜூட் வந்து ரொம்ப தின்னாக இருந்து, இனி நம்ம ஹேங் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரோப் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது இதை விட ஒரு கொஞ்சம் கூட பிக்காக இருக்கும் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. எல்லோரும் யோசிக்கலாம், ஒய் வந்து நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன் இந்த ரோப் பேஸ்ட் பண்ண. பிகாஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 பாட்டில்ஸ்க்கு நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரோப் பேஸ்ட் பண்ண. அப்போ எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ரிமூவ் ஆகவே இல்லை, இதுவரை எனக்கு ரிமூவ் ஆகலை. ஸோ இதே டெக்னிக் வந்து நான் இந்த பாட்டிலுக்கும் யூஸ் பண்ணேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, உங்களை ஹேங் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து நாட் கூட போடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹேங்கிங் போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எங்கேயாவது நம்ம ஹேங் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பிளான்டை உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஹேங் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்க்கலன்னா நான் வந்து என் கார்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.